அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் chandrucivil யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3ds மேக்ஸில் எப்படி யூனிட் செட்டப் வந்து பண்ணுறதை நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இனி வந்து உங்களுக்கு 3ds மேக்ஸ்லையும் சரி ஸ்கெட்சப்லையும் சரி உங்களுக்கு வந்து அடிஷனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஆல்ரெடி நம்ம ரிவிட்லையும் சரி ஆட்டோகேட்லேயும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான தனித்தனி பிளேலிஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய பில் பட்டன் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோடெஸ்கோட 3ds Max 2018 எப்படி வந்து நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் யூனிட் செட்டப் எப்படி பண்ணுறது எங்கே பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற மெனு பார் ஓகேங்களா. ஸோ மெனு பார் வந்து ஷோ ஆகுதா பாருங்கள். ஸோ மெனு பார் ஷோவிங்கில் கஸ்டமைசிங் ஆப்ஷன் போங்க. ஸோ கஸ்டமைசிங் ஆப்ஷனில் உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் செட்டப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ கஸ்டமைஸில் யூனிட் செட்டப். ஸோ அந்த யூனிட் செட்டப்ஸில் உங்களுக்கு சிஸ்டம் யூனிட் செட்டப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் வரையக்கூடிய டயக்ராம் நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூ ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபீட்டில் கொடுத்தாலும் சரி இன்ச்சஸில் கொடுத்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் யூனிட்டிங் ஸ்கேல் வந்து இருக்கும். அதாவது நீங்கள் 1 இன்ச் கொடுக்குறீங்கன்னா அது 1 இன்ச்சு அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும். இல்லை நான் 1 இன்ச் தான் கொடுக்க போகிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது 1 ஃபீட்டை கன்வெர்ட் ஆகணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் இந்த சிஸ்டம் யூனிட் செட்டப்ஸை தான் வந்து நீங்கள் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 யூனிட் அதாவது வந்து நீங்கள் இங்கே 12ன்னு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 1 இன்ச்சுக்கு ட்ரா பண்ணால் உங்களுக்கு வந்து 1 ஃபீட்டுக்கு வந்து ட்ராவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி செய்யலாம். இல்லை வந்து நான் 1ன்றதை நான் டிஃபால்ட்டாக கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கன்னா 1 இன்ச்சஸ்லேருந்து நம்மளுக்கு ஆரிஜின் ரிசல்ட்டிங் அக்யூரேசி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட்லி 0ல் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ ஓகே கொடுத்துறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகின யூனிட் ஸ்கேல் ஓகேங்களா. ஸோ டிஸ்பிளே யூனிட் ஸ்கேல் உங்களுக்கு எதில் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெட்ரிக்கில் ஒர்க் பண்ண போகிறீங்க சென்டிமீட்டர் மீட்டர் எம்எம் கிலோமீட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே யூனிட் ஸ்கேல் வந்து நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர்ஸ் அண்டு கிலோமீட்டர்ஸ் ஓகே. இல்லை நான் வந்து யூஎஸ் ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் ஃபீட் இன்ச்சஸ் டெசிமல் இன்ச்சஸ் ஓகேங்களா. ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் ஓகே. அதில் வந்து ஃபீட்லேயே வந்து நம்மளுக்கு 2 விஷயம் இருக்கும். ஃப்ராக்ஷனல் ஃபீட் இருக்கும் டெசிமல் ஃபீட் இருக்கும் ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து பர்டிகுலர்லி கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மோஸ்ட்லி ரிவிட் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஃபீட் அண்ட் டெசிமல் இன்ச்சஸ் வந்து தாராளமாக வந்து கொடுத்துக்கலாம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதோட லோயஸ்ட் ஸ்கேலிங் உங்களுக்கு எப்படி வேணும். ஸோ ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் எப்படி ரெப்ரசன்டேஷன் வரும் அதில் வந்து லோயஸ்ட் எவ்வளோ வேணும் அக்யூரசி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது அதில் டெசிமல் வேல்யூஷனே கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் வந்து 1/8 வந்து நான் கொடுத்துக்கிறேன். என்னோட டிஃபால்ட் யூனிட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1 என்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா என்னோட அந்த 1ன்றது வந்து டிஃபால்ட் யூனிட் ஃபீட்டாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து 1ன்றது வந்து இன்ச்சஸாக யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோகேடில் ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆர் ஃபீட் அண்ட் டெசிமல் இன்ச்சஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இல்லை இன்ச்சஸ் நீங்கள் வந்து யூனிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா வந்து எனேபிள் ஆகுனா 1 கொடுத்தீங்கன்னா இன்ச்சஸில் எனேபிள் ஆகும். ஸோ சிமிலர்லி ஆட்டோகேடில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து 1 கொடுக்கணும்னு நினச்சி இன்ச்சஸில் வரையணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ச்சஸ் கொடுக்கலாம். இல்லை ரிவிட் ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷன் இன்ச்சஸில் இருக்கும். நீங்கள் வந்து 1 என்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபீட் கணக்கில் வந்து எடுத்துக்கும். ஸோ அதே போல் வந்து நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் டிஃபால்ட் யூனிட் ஃபீட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் உங்களோட கஸ்டமைஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபீட்டுக்கு எவ்வளோ ஒரு இன்ச்சஸ்க்கு ஓகேங்களா. ஸோ அது என்ன மாதிரி வந்து மாற்றணும்னு நினச்சிக்கலாம் அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த இது வந்து நம்ம மெட்ரிக் அண்ட் யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து போகிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஜென்ரிக் யூனிட்ஸ்ன்றது ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்கானுங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட்னிங் வந்து நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் நாட் அமெரிக்கன். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது யூஎஸ் ஸ்டாண்டர்ட் ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் தென் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிம்பிள் பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ பாக்ஸ் நான் வரைகிறேன்னா ஸோ நான் ட்ராக் பண்ணும்போது எனக்கு சைடில் வந்து பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் அண்ட் வித்தஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து 1 என்டர் அப்படின்னு எனக்கு கொடுத்தேன்னா 1 ஃபீட்டில் வந்து வருங்களா. அதே வந்து நான் 2 என்டர்னு கொடுத்தேன் எனக்கு 2 ஃபீட்டில் வரும். இன்ச்சஸ் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6 இன்ச்சஸ் அப்படின்னு நான் வந்து ஷிஃப்ட் பிடிச்சி டபுள் கோலன் கொடுத்தேன்னா எனக்கு 6 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு ட்ராவ் ஆகும் ஓகே. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா நீங்கள் தாராளமாக உங்களோட பர்டிகுலர் ட்ராயிங்ஸை ட்ரா பண்ணலாம் பை யூனிட் செட்டப் மூலிமா ஓகே. ஸோ யூனிட் செட்டப்பில் எவ்வளோ தான் விஷயம் 3ds மேக்ஸில். ஸோ அகைன் சொல்கிறேன் கஸ்டமைஸில் போங்க அதில் யூனிட் செட்டப் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு பிடிச்ச யூனிட்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் நிறைய அப்டேட் அதாவது கண்டிப்பாக வரப்போது அதனால் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.